இன்ஸ்டாகிராம் ஆப்ல ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா ரிவீல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்துருக்குது. அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரிவீல் ஸ்டிக்கர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்டோரி செக்ஷன் போயிடுங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியில் ஆட் பண்ணிட்டு அங்கே ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரிவீல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் மாதிரி வந்து கேட்டுடலாம். கேட்டுட்டு நீங்கள் அதை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து யார் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வீடியோ எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அதுக்கு மெசேஜ் பண்ணி ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியே வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும். இப்போ கீழே ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி வந்து தெரியும். இப்போ நீங்கள் ஸ்டோரி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கொஷினுக்கு அவங்க அந்த மெசேஜ் டு ரிவீல் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்க வந்து ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வியூ ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளராக தான் வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து போட்டுட்டீங்க, ரிவீல் ஆப்ஷன் வச்சு ஸ்டோரி போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அவங்க பார்த்தீங்கன்னா மெசேஜ் டு ரிவீல் அப்படின்றத அவங்க கிளிக் பண்ணி அவங்க வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடணும். அந்த கொஷின் என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு மெசேஜ் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ஸ்டோரி போடுறப்ப இந்த ரிவ்யூவில் யூஸ் பண்ணலாம். ரீல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூவில் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ அதை ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்க்க முடியும். அதற்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளராக தான் இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து கூடிய ரிவீல் ஸ்டிக்கரை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.